வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது சாம்பியன் அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ரோஷன், அனஸ்வரா ராஜன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு பீரியாடிக் ஸ்போர்ட்ஸ் டிராமா. அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்டோட பேர் தான் பைரப்பள்ளி ரிவால்ட். ஆக்சுவலா 1947 நம்ம எல்லாருக்குமே சுதந்திரம் கிடைச்சிரும். ஆனா ஹைதராபாத் அப்படின்றது மட்டும் நிசாமோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சோ ஹைதராபாத் பாகிஸ்தானோட இணையணுமா இல்ல இந்தியாவோட இணையணுமா இல்ல தனிச்சையாவே இருக்கலாமா அப்படின்ற மாதிரியான அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த பீரியட். அந்த டைம்ல நிசாம் இந்தியாவோட இணைய வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வராரு. ஆனா மக்கள் கிட்ட பெரும் எதிர்ப்பு இருக்கு. சோ மக்களை தாவசம் கொண்டு வரதுக்காக ரசாக்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரைவேட் மிலிட்டரி போர்ஸை வச்சு நிறைய விஷயங்கள் பண்றாரு. அதுக்கு அகைன்ஸ்டா பைரப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமமே நிக்குது. அந்த கிராமத்துல விவசாயிகள் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க அண்ட் வெகுஜன மக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இதுக்கு அகைன்ஸ்டா போராடுறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் அந்த கிராமத்துக்கு எதிர்பாராம சேர்றாரு நம்ம ஹீரோ. இவர் ஆக்சுவலா ஒரு ஃபுட்பால் பிளேயரு, பயங்கர திறமையான ஒரு ஃபுட்பால் பிளேயரு. இங்கிலாந்துல போய் செட்டில் ஆகலாம் அப்படின்ற கனவோட இருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரி மான்செஸ்டர்ல ஆடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது. அந்த ஆஃபர் இருக்கு. ஆனா போறதுக்கான அந்த விசால சில பிரச்சனைகள் இருக்கு. சோ எதிர்பாராத சில விஷயங்களை பண்ணி அந்த ஊருக்குள்ள வந்துடுறாரு. என்ன மாதிரியான விஷயங்களை பண்றாரு, அந்த ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இதுல இவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இருக்குல்ல, அதை மையமா வச்சு வந்த ஒரு படம் தான் ரசாக்கர். 2024 வந்திருக்கும். அந்த படம் ஒரு பக்கா புரோபகண்டா படம். முழுக்க முழுக்க ஒரு வெறுப்புணர்வை தோன்ற மாதிரியான விஷயங்களை அமைச்சிருந்திருப்பாங்க. இந்த படத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பெருசா இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலா நிறைய விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்டோட ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பிளெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல வரக்கூடிய அந்த ஃபுட்பால் சீக்வன்ஸ் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி அந்த ஊருக்குள்ள வருவாரு அப்படின்றது வரைக்குமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும். அந்த ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாட்டு நான் எதுக்கு வந்தேன் அப்படின்றதே மறந்துட்டு அங்கேயே அட்டி போட்டு செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் கதையும் சுத்தமா நகராம அங்கேயே படுத்துரும். அதாவது ஹீரோ ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணுவாரு, டிராமால நடிப்பாரு. இது மாதிரி சம்மந்தம் இல்லாத விஷயங்களா அப்போ பண்ணிட்டே இருப்பாரு. இன்டர்வல்ல தான் மறுபடியும் முழிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த போர்ஷன் ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. திருப்பி செகண்ட் ஹாஃப்லயும் அதே மாதிரியான சில லேக் அப்படின்றது இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி எலக்ட்ரிஃபைங் கிளைமேக்ஸா இருந்துச்சு. அதுல சினிமாட்டிக் லிபர்ட்டிக்காக நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஓவர் டிராமாட்டிக்கா அந்த தெலுங்கு மசாலா படங்கள்ல வர மாதிரியான சில காட்சிகளும் இருக்கும். பட் மற்ற சீன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதுவே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டா இருந்துச்சு. மேக்கிங் வைஸ் அந்த பீரியாடிக் செட்டப் அப்படின்றதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ அப்படின்றதுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லை. அதனால எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஓவரால் இது மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் கலந்த ஒரு மிக்சட் பேக்கேஜ் தான். பட் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வைலன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் இருக்குமே தவிர மற்றபடி பெருசாலாம் எதுவுமே இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.